இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இஃப், எலிஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன இஃப், எலிஃப், எல்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆச்சு அப்படின்னா எனக்கு நான் கொடுக்கறத பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணி இன்னொரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்பாக்சன் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அது சாட்டிஸ்பாக்சன் ஆச்சுன்னா அதோட பிரிண்ட் பண்ணும். அப்படி எதுவுமே சாட்டிஸ்பாக்சன் ஆகலை அப்படின்னா எனக்கு லாஸ்டா ஒரு இது இருக்கும், எல்ஸ் பார்ட் ஒன்று இருக்கும், அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ எல்லாருக்குமே இந்த ராஜா ராணி மூவி பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து இந்த கீர்த்தனா அவங்க கேரக்டர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ ஆக்சிடென்ட் சீன் வரும்ல. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். கீர்த்தனா அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வேரியபிள் நேமா நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிள் நேமுக்கு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வாங்குறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் வேர்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு இன்புட் வாங்கிட்டேன். நாட் கோயிங் டு பைக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இவங்க ரெண்டுத்தையும் கேட்காம எனக்கு ஐசு வேணும், நான் பைக்லயும் போவேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா?